இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 12வது நாள். நாம் இப்பொழுது இந்த தியானத்தின் 2வது பகுதியில் இருக்கிறோம். இந்த 2வது பகுதியில் நாம் எதை பற்றி தியானிக்கிறோம் என்றால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்ற இந்த ஓட்ட பந்தயத்தை எவ்வாறு நாம் மன உறுதியோடு ஓட முடியும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். பலர் ஓடுகிறார்கள், ஓடாம இல்லை. நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனா எல்லாம் உடைந்து போய், மனம் தளர்ந்து போய், ஒரு சோர்வு, இப்படி வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? மன உறுதியோடு நாம் வாழ வேண்டும், ஓட வேண்டும். அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான் இந்த 2வது பகுதியில் நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். அதற்கு நாம் எடுத்த வசனம் எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனம். The letter to the Hebrews. எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனம். திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓட்ட பந்தயத்தை மன உறுதியோடு ஓடுவோமாக. அப்ப எவ்வாறு இந்த ஓட்ட பந்தயத்தை மன உறுதியோடு ஓட முடியும் அப்படின்னு தான் தியானித்து வருகிறோம். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? சில காரியங்கள், சில உண்மை நாம் மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சில இது முன்னாடி நிறைய பார்த்தோம். ஒரு சில அப்படியே நாம் சுருக்கமா அதை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போவோம். முதலாவதாக, கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். இரண்டாவது, கடவுளின் அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமுமாக அமைய வேண்டும் என்பதை நாம் மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக கடவுளோடு இப்பொழுது நமக்கு நல்லுறவு உண்டு, ஐக்கியம் உண்டு. ஓகே. அடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக அனைத்து சாபத்திலிருந்தும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது. அடுத்தது, சாவை வென்றவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். சாவை வென்று, சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? ஆக சாவை வென்றவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்ததை நம்முடைய மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நான் கடவுளின் அன்பு மகனாக அல்லது அன்பு மகளாக மறுபடியும் பிறந்துள்ளேன். இது மகா பாக்கியம், மகா ஆசீர்வாதம். ஓகே. அடுத்தது, தூய ஆவியால் நாம் அனைவரும் முத்திரையிடப்பட்டுள்ளோம். தூய ஆவியால் நாம் அனைவரும் முத்திரையிடப்பட்டுள்ளோம். We are sealed with the Holy Spirit. தூய ஆவியான கடவுளாலே நாம் முத்திரையிடப்பட்டுள்ளோம். ஓகே. அடுத்து நாம் பார்த்த என்ன? நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள். ஆஹா, நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடலாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதில் தனி உறுப்புகளாக இருக்கிறோம். இது மகா பாக்கியங்கள். நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா நாம் இயேசுவின் உடலாக ஒன்றாக இருக்கிறோம். அவர் பார்த்து கொள்வார். ஓகே. அடுத்து நாம் பார்த்தது, நாம் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணகமே நமது தாய் நாடு. நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. சரி. அடுத்து இறுதியாக இந்த 2வது பகுதியின் இறுதியாக கடைசியாக ஒன்று சொல்லி இந்த 2வது பகுதியை முடிப்போம். அதாவது கடைசியாக நாம் பார்க்க போவது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அதாவது விண்ணகமே நாம் தாய் நாடுன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த வரை பார்த்தீங்கன்னா, அங்கிருந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று நாம் காத்திருக்கிறோம். ஆக கடைசி காரியம் இதுதான், கடைசி உண்மை இதுதான். நாம் அனைவரும் ஆண்டவரின் வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும்
ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லது இப்படி கூட சொல்லலாம், நாம் ஆண்டவரின் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம் என்பதை மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரின் வருகைக்காக ஆவலோடு, சும்மா இல்லை, ஆவலோடு காத்திருக்கிறோம் என்பதை மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். விண்ணகமே நம்ம தாய் நாடு, அங்கிருந்து தான் அந்த வசனம் தொடர்ச்சி. அங்கிருந்து தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். உண்மையிலே நாம் காத்திருக்கிறோமா? உண்மையிலே நாம் காத்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஜெபத்துல இந்த வசனத்தை நாம் சொல்றோம். நமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியல. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில, ஒவ்வொரு முறையும் திருப்பலியில பங்கெடுக்கும் பொழுது இதை நாம் சொல்றோம். எங்க சொல்றோம்? கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லி முடிச்ச பிறகு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. ரைட், இனிமேல் கவனிங்க. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அப்ப நாம சொல்ற பதில் என்னது? ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் உமக்குரியது. அப்ப அந்த கடைசி வரி பாருங்க, நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். உண்மையிலே நாம் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோமா? இல்ல, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம்ல, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, 70 வயசாச்சு, 30 வயசாச்சு, ஒரு நாளாவது ஆண்டவருடைய வருகைக்காக மகிழ்ச்சியோடு நாம் காத்திருந்திருக்கிறோமா? ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே இப்பொழுது வாங்க, ஆண்டவரே இன்றைக்கே வாங்க, ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியோடு இப்ப வருவாரா அப்படின்னு காத்திருக்கிறோமா? நீங்களே, நானும் உங்கள்கிட்ட பதில் சொல்லல, யோசிச்சு பாருங்க. ஆனா திருப்பலி ஜெபத்துல நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் நம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கோம் சொல்றோம்ல, வாய் வழியா சொல்றோம்ல. ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒரு முறையாவது, ஒரு நாளாவது, இதான் மதம் என்று சொல்ல, ரிலிஜன் சொன்னா இதாங்க. ஏதோ கடமைக்காக நம்ம இதை சொல்லிட்டு போறோம், செஞ்சுட்டு போறோம், அவ்வளவுதான். ஏன்னா குற்ற உணர்வு வரக்கூடாது, அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை பூசை போடோமா, திருப்பலி பார்த்தோமா, ஜெபிச்சோமா, ஆராதிச்சோமா, ரைட்டு, நான் சண்டே வேலை முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை, ஒரு குற்ற உணர்வு வரக்கூடாது. இது எதுக்கு சேரும்? இதோட அர்த்தம் என்ன? உண்மையை நான் அதை கடைபிடிக்கிறேனா, செய்யறேனா? ஒண்ணுமே இல்லை. இதான் யூதர்களுடைய மதம், யூத மதம். கிறிஸ்தவ மதம் கிடையாதுங்க, யூத மதம். யூதர் இது மதம். இஸ்ரேல் மக்கள் யூதர்களா இருந்தார்கள், அது யூத மதம். அவங்க கடவுள் மோசேசுக்கு கொடுத்த கட்டளைகள் அப்படி கடைபிடிச்சாங்க. அதுக்கு எதுக்கு செய்யறாங்க, என்ன செய்யறாங்க அவங்களுக்கு தெரியாது. மோசே அப்படி சொன்னாருப்பா, செய்யணும்ப்பா. ஆடு அப்படி பாவத்துக்கு பரிகாரமா ஆடு அப்படி வெட்டணுமா, காளை அப்படி வெட்டணுமா, ரத்தத்தை எங்க தெளிக்கணுமா, ரைட்டு, இந்த 10 கட்டளை கடைபிடிக்குமா, ரைட்டு, அவ்வளவுதான். இதோட அர்த்தம் என்ன, இதோட பின்னணி என்ன, ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தேவையும் கிடையாது. அதான் மதங்கிறது. ஆனா கிறிஸ்தவ வாழ்வு மதம் கிடையாது, உறவு. இட்ஸ் நாட் எ ரிலிஜியன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். உறவு. எப்பொழுது என்னுடைய இயேசு வருவார்னு காத்திருக்க. என்னோட இயேசு, என்னுடைய மூத்த சகோதரர். வீட்டுல ஒருத்தர் டெய்லி வேலைக்கு போயிட்டு லேட்டா வருவாரு, ஒரு நாள் லேட்டா வருவாரு. எப்பவுமே 6 மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டியவர் 6:15 காணவில்லை என்றால் 6 மணிக்கு எப்ப வீட்டுக்கு வந்துருவாரு வேலை முடிச்சுட்டு. 6:15 ஆச்சு, இன்னும் காணா. உடனே மனைவி பிள்ளைங்க எல்லாம், என்னடாச்சு அப்பாக்கு, என்னடாச்சு, 6 மணிக்கெல்லாம் வந்துருவாரு, 6 மணிக்கெல்லாம் டக்குன்னு வந்துருவாரு,
இன்னைக்கு 6 ஆச்சு, இன்னும் காணுமே, என்னாச்சோ ஏதாச்சோ? ஏன்? உறவு, நெருக்கமான உறவு. ஏன் நாம வந்து இயேசுக்காக காத்திருப்பது கிடையாது? இயேசு வரேன்னு சொன்னாரு. இயேசு என்ன ஆண்டவரே, என்ன ஆச்சு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே லேட் ஆகுது, எப்பயாவது வாங்க ஆண்டவரே. ஏன்னா உறவு இல்ல. மதம், கிறிஸ்துவ மதம் ரிலிஜன் ஆயிருச்சு, உறவு கிடையாது. எப்பயா ஒரு நாளாவது, அதான் கேட்கிறேன், ஒரு நாளாவது. ஆனா ஒவ்வொரு முறையும் இத்தனை வருஷமா திருப்பலியில சொல்றோம்ல, மகிழ்ச்சியா ஆண்டவர் வருவது மகிழ்ச்சியோடு நாங்கள் காத்திருக்கிறோம். திருமண கொண்டாட்டத்துல மகிழ்ச்சி இருக்கு, பர்த்டே கொண்டாட்டத்துல மகிழ்ச்சி இருக்கு, கிறிஸ்துமஸ் எல்லாம் மகிழ்ச்சி தான். இதுல மகிழ்ச்சி நமக்கு தெரிய மாட்டேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வருவார்னா கண்டிப்பா வருவார். நாம் வந்து காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். தொடக்க கால திருச்சபையில ஆண்டவரின் வருகைக்காக அவர்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தார்கள். எனவே அவர்கள் தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை அதன் நிமித்தம் வாழ முடிந்தது அவர்களுக்கு. இப்ப இன்னைக்கு இயேசு வருவார் அப்படின்னு அவங்க ஆவலோடு காத்திருந்தாங்க. தொடக்க கால திருச்சபையில அனைவரும். இன்றைக்கு அது போயிருச்சு. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பெருசா ஆண்டவர் இயேசு வந்து வர சொல்ல 2000 வருஷம் ஆச்சு, இனிமே காணுமே, இன்னும் காணுமே. கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. 2000 வருஷம் ஆச்சு, எங்க வந்தாரு? அதெல்லாம் சும்மா ஏளனம், பரிகாசம். இது தொடக்கத்திலேயும் ஒரு சில கேட்டாங்க. உடனே திருத்தூதரான பேதுரு கடிதம் எழுதினாரு. 2 பேதுரு 2 பீட்டர் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். அங்க பேதுரு இதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. எங்க 2000 வருஷமா என்ன ஆண்டவர் வர அப்பயே கேட்டாங்க பாருங்க கேள்வி, அப்பயே கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம 2000 வருஷமா கேட்டிருக்கோம். அன்னைக்கே ஒரு சிலர் கேட்டாங்க, கிண்டல் பண்ணாங்க, பரிகாசம் பண்ணாங்க. உடனே திருத்தூதரான பேதுரு எழுதினார் பாருங்க அந்த 9வது வசனத்துல, ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் எண்ணுகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சொல்லுகிறார்கள். சிலர் நினைக்கிறாங்க, எண்ணுகிறார்கள். ஆனால் அவ்வாறு அவர் காலம் தாழ்த்துவது கிடையாது. அவர் பொறுமையோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? பொறுமையோடு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நீடிய பொறுமையோடு இருக்கிறார். பேஷன்ஸ். ஏன், என்ன காரணம்? யாரும் அழிந்து போகக்கூடாது என்று, அனைவரும் மனம் மாற வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். யாரும் அழியாமல் அனைவரும் மனம் மாற வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். எனவே அவர் உண்மையிலேயே காலம் தாழ்த்துகிறார். இதற்காக ஒருத்தர் கூட அழிந்து போக கூடாது அப்படின்னு அவருடைய நல்ல மனசுங்க, நல்ல எண்ணம், தங்கமான மனசு. அதற்காக அவர் என்னைக்கே வந்திருக்கணும். ஆனா இருந்தாலும் அவர் நமக்காக, நாம் அழிந்து போக கூடாது என்பதற்காக அவர் அப்படியே காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. கடைசி நாள் சொல்றோம்ல, கடைசி நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. பெந்தெகோஸ்து திருவிழா அன்னைக்கே கடைசி நாள் ஆரம்பிச்சிருச்சுங்க. கடைசி நாள் எப்பயும் ஆரம்பிச்சிருச்சு. பெந்தெகோஸ்து திருவிழா அன்னைக்கு திருத்தூதரான பேதுருவும் மற்ற சீடர்கள்லாம் பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, இறைவாக்கு உரைத்து கொண்டிருந்த பொழுது, பரவச பேச்சு பேசிக் கொண்டிருந்த பொழுது, சூழ்ந்திருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, இவங்க எல்லாம் தண்ணி அடிச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் குடிச்சிருக்காங்க, மதுபானம் அருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பேதுரு சொன்ன பதில் பாருங்க, நாங்க அப்படி மதுபானம் எல்லாம் அருந்தவில்லைப்பா. இறுதி நாளில் யோவேல் இறைவாக்கினர் வழியாக சொன்னது இப்போது நிறைவேறுகிறது. இறுதி நாளில் மாந்தர் அனைவர் மீதும் என் ஆவியை பொழிவேன் என்று கடவுள் சொல்லியிருந்தார். அதுதான் இப்ப நடக்குது. மாந்தர் இறுதி நாளில், கடைசி நாளில் மாந்தர் அனைவர் மீதும் என்னுடைய ஆவியை பொழிவேன் என்று கடவுள் சொல்லியிருக்காரு. அதுதான் நடக்குது. இதான் கடைசி நாள். திருத்தூதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறது. திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்பயே திருத்தூதரான பேதுரு சொல்றாரு, இறுதி நாள் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. கடைசி நாள் என்ன, 2000 வருஷம் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு.
அப்ப எவ்வளவு பொறுமையா இருக்காரு பாருங்க கடவுள். எவ்வளவு பொறுமையா இருக்காரு பாருங்க கடவுள். அவர் அப்படியே ஆராதிக்கணுங்க. நீங்களும் நானும் ஒருபோதும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் பொறுமையோடு இருக்கிறார். பொறுமையோடு இருக்கிறார். உண்மையிலே நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? உண்மையிலே காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். பஸ் ஸ்டாப். ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாப் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா நல்லா வேடிக்கையா இருக்கும். ஒருத்தர் வந்து இந்த வேர்க்கடலை வித்துட்டு இருப்பாரு. பஸ் ஸ்டாப்புக்கு உள்ள ஒருத்தர் வந்து உட்கார்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்து வேர்க்கடலை வித்துட்டு இருப்பாரு. இங்க 2-3 பேர் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த நியூஸ் பேப்பரை விரிச்சுட்டு செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் தரையில விரிச்சு படுத்து நல்லா தூங்குவாங்க. பஸ் ஸ்டாப். இவர் வேர்க்கடலை விற்கிறாரு, நல்ல பிசினஸ் பண்றாரு. ஒவ்வொரு முறையும் பணத்தை எடுத்து என்றாரு. இப்ப எவ்வளவு பணம் கிடைச்சு அப்படின்னு பணத்தை எண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 2-3 பேரு பேப்பரை விரிச்சு அங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாப்ல. எதற்காக பஸ் ஸ்டாப்? ஆனா 2-3 பேர், ஒரு சிலர் மட்டும் பைய தூக்கிட்டு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்ப வருமா பஸ், இப்ப வருமா இப்படியே காத்துட்டே இருக்காங்க. அப்ப குறிப்பிட்ட நேரத்துல அவங்க எந்த பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தார்களோ அந்த பஸ் வருது, இவங்க பஸ்ல ஏறிட்டு போயிட்டாங்க. காத்து கொண்டிருந்தவர்கள் பஸ்ல ஏறி போயிட்டாங்க. இவரு காசு எண்ணிட்டு இருக்காரு. வேர்க்கடலை எவ்வளவு வித்தோம் இன்னைக்கு, காசு எண்ணிட்டு இருக்காரு. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருப்பவர்களுக்காக வருகிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். The letter to the Hebrews. எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு யாருக்கா வராரு? காத்திருப்பவர்களுக்காக அவர் வருகிறார். அந்த வசனம் கடைசி முடியும் போது அப்படி இருக்கு. இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் நல்லது. நமக்கு ஒரு தொழில் தேவை, வேலை தேவை. ஆனா அதிலே மும்முரமா இருந்தா என்னங்க செய்யறது? தூங்கிட்டு இருக்குது, அலட்சியப்படுத்துறது, உடல் சுகத்திற்கு வாய்ப்பை கொடுக்கிறது. உடல் சுகம், உடல் இச்சைகள். ஓகே, அதிலே இருந்தவங்க என்ன ஆவறது? நமக்கு தூக்கம் தேவை, சாப்பாடு தேவை, உணவு தேவை. நோவாவோட காலத்தை பாருங்க. நோவாவுடைய காலத்தை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது எப்படி சொன்னார்? என்ன எச்சரிக்கை கொடுத்தாரு? அந்த காலத்துல நோவா எவ்வளவோ பிரசங்கம் பண்ணார். கொஞ்சம் விழிப்பா இருங்க, நீங்க மனம் திரும்புங்க, வெள்ளம் வந்துரும், அழிச்சிரும், மழை வரப்போது, கொஞ்சம் மனம் திரும்புங்க. யாரும் கேட்கல. 120 ஆண்டுகள் அவர் போதித்தார். யாரும் கேட்கல. இவங்க பண்ண தப்பு என்ன? உண்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொடுப்பதிலும் இருந்தாங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? உண்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொடுப்பதிலும், திருமணத்துல, சாப்பிடறதுல, இதுல ரொம்ப உலக ரீதியான காரியங்கள்ல, பூமிக்குரிய காரியங்களே அப்படியே மும்முரமா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் வெள்ளம் வந்துச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்க வேண்டும்? இங்க இருக்கிற நமக்கு தேவை, ஒரு வீடு தேவை, ஒரு உடுக்க உடைகள் தேவை, உண்ண உணவு தேவை, எல்லாம் தேவை. திருமணமா இருக்கணும், சாப்பாடு இருக்கணும், எல்லாம் தேவை. ஆனா நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய மனது, நம்முடைய எண்ணம், நம்முடைய உள்ள எங்க இருக்கணும்? இப்ப இயேசு வருவாரா? இன்றைக்கு இயேசு வருவாரா? இன்றைக்கு வரமாட்டாரா அப்படின்னு இருக்கணும். இன்றைக்கு வரமாட்டாரா? கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். இதை நாம் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதனையோடு சொல்கிறேன், இன்னைக்கு இதை பத்தி பிரசங்கம் பண்றாங்க, ஆண்டவரின் 2வது வருகை பற்றி சொல்றாங்க, பேசுறாங்க. ஆனா யாராவது மகிழ்ச்சியோடு ஆவலோடு காத்திருக்கிறோம்? தொடக்க கால திருச்சபையில இருந்து போல இன்றையிலிருந்து முடிவெடுப்போம். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கற்பத்தை ஜெபத்தை சொல்லும் போது உமது அரசு வருக, உமது அரசு வருக, உமது அரசு வருகன்னு சொல்றோம்ல. ஆண்டவரே நீங்க வாங்க, உங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுங்க, நீதியை நிலைநாட்டுங்க, நியாயத்தை நிலைநாட்டுங்க. இன்னைக்கு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, நீங்க உடனே வாங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆட்சி நிலைநாட்டுங்க அப்படின்னு உள்ளத்திலிருந்து அந்த கர்த்தர் கற்பத்தை ஜெபத்தை சொல்றோமா? உமது அரசு வருக ஆண்டவரே அப்படியே ஆவலோடு சொல்றோமா? எல்லாம் சடங்கு, மதம். கண்ணுல தண்ணி வரலுங்க. ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, நாங்க எவ்வளோ பிரச்சனையில இருக்கோம், எங்களுடைய உலகத்தை பாருங்க, இந்த பூமியை பாருங்க, எல்லாம் பாருங்க, வாங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஏக்கம், ஆவல். அதுதாங்க இது
கிறிஸ்தவ வாழ்வு நாம் மன உறுதியோடு ஓட வேண்டும் என்ற இந்த ஓட்ட பந்தயத்தை மன உறுதியோடு ஓட வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவலோடு மகிழ்ச்சியோடு காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். காத்திருப்பவர்களுக்கு தாங்க அவர் வருகிறாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் வருவாரு, எல்லாத்துக்கும் வராரு. ஆனா மற்றவர்களுக்கு அது திருடனை போல வருவார். ஏன் திருடனை? எல்லாத்துக்கும் திருடனை போல நோ, எல்லாத்துக்கும் திருடனை போல வர மாட்டாரு. நான் காத்திருக்கேன். ஏன்னா இப்போ வீட்டுல நான் எச்சரிக்கையா இருக்கேன், திருட வராம இருக்கேன், நான் எச்சரிக்கையா. திருட வந்தா எனக்கு தெரியும், எனக்கு பயம் கிடையாது. ஆனா அசல்ட்டா இருந்தோம்னா, அசல்ட்டை பண்ணிட்டோம்னா, என்ன திருட வரானே, திருட வந்தோட போச்சு. ஆக யாரெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாம காத்திருக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு இயேசு வரும்போது அவர் திருடனை போல வருவார். மற்றவங்களுக்கு எவர் ரெடி. ஆண்டவரே என்னை கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. அந்த பஸ்ஸுக்கு யாரு காத்திருக்காங்களோ பஸ்ல ஏறி போயிட்டாங்க. ஆண்டவரை நான் காத்திருக்கிறேன். அருமையான வாழ்வான் அன்பாத சகோதர சகோதரி. இந்த ஒரு பண்பு, இந்த ஒரு மனநிலை இருந்தா நம்முடைய வாழ்வு அவ்வளவு தூய்மையா இருக்கும். இன்னைக்கு நான் தூய்மையா இருக்கணும், ரெடியா இருக்கணும். எங்கேயாவது பயணம் போகும்போது, டிராவல் போகும்போது உடனே குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடியா இருப்போம்ல. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு வரப்போறாருப்பா, இன்னைக்கு நான் தூய்மையா இருக்கணும், என்னோட பேச்சு தூய்மையா இருக்கணும், என்னோட கண்கள் பரிசுத்தமா இருக்கணும், நான் கேட்கறதெல்லாம் தூய்மையா இருக்கணும், என்னோட செயல்கள்லாம் தூய்மையா இருக்கணும். அப்ப இன்னைக்கு வரப்போறாரு. ஆஹா, இதல்லவா கிறிஸ்தவ வாழ்வு. ஜெபிங்க தூய ஆவியானவரே, என்னுடைய ஆண்டவருக்காக, ஆண்டவர் இயேசுக்காக ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை மறக்காமல் ஆவலோடு மகிழ்ச்சியோடு அவருக்காக காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒரு மனநிலை எனக்கு தாங்க, என்னுடைய குடும்பத்திற்கு தாங்க. நாங்க காத்திருப்பவர்களாக நாங்க இருக்க வேண்டும். அவர் வரும்போது அவரோடு நாங்க போனோம். தூய ஆவியானவரே, அதுக்கு உதவி செய்யுங்க என்று நாம் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக இந்த ஓட்டத்தில், இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்ற இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓட ஜெயிக்க தூய ஆவியானவர் நிச்சயமா உறுதி செய்வார், நம் உதவி செய்வார். அதற்காக தான் அவர் காத்துட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு உறுதியை சொல்றீங்க பாரு, கேட்கிறீங்களா? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா இதுவே தகுந்த காலம்.